ஓம் சாந்தி. இன்றைய முரளி 18 மே 2025 அவ்யக்த் பாப்தாதா ரிவைஸ் 25/3/5 மதுபன். மாஸ்டர் ஞான சூரியனாகி அனுபவத்தின் கிரணங்களை பரப்புங்கள், வள்ளலாகுங்கள், தபஸ்வி ஆகுங்கள். இன்று பாப்தாதா தமது நாலாபுறங்களிலும் உள்ள புனித அன்னப்பறவை குழந்தைகளோடு ஒளி கொண்டாட வந்திருக்கிறார். குழந்தைகளும் அன்பின் கயிறால் கட்டப்பட்டு ஒளி கொண்டாட வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். சந்திப்பை கொண்டாட எவ்வளவு அன்போடு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். பார்த்தாத அனைத்து குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து கொண்டு இருந்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எந்த அளவு ஓலியஸ்டோ அந்த அளவு ஹையஸ்டாகவும் இருக்கிறீர்கள். முழு கல்பத்தையும் பாருங்கள். உங்கள் எல்லோருடைய பாக்கியத்தையும் விட உயர்ந்த பாக்கியம் வேற யாருக்கும் இருப்பதில்லை. உங்கள் பாக்கியத்தை அறிந்திருக்கிறீர்கள் தானே. தற்காலத்திலும் பரமாத்மா பாலனை, பரமாத்மா படிப்பு மற்றும் பரமாத்மா வரதானங்களால் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலும் உலக ராஜ்ய அதிகாரி ஆகிறீர்கள், ஆகியே தீர வேண்டும். நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது, நம்பிக்கையும் இருக்கிறது. பிறகு எப்போது பூஜைக்கு உரியவர் ஆவீர்களோ அப்போது உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு நடப்பதை போன்ற விதிப்படியான பூஜை வேற யாருக்கும் நடப்பதும் இல்லை. அதனால் தற்காலத்தில், எதிர்காலத்தில் மற்றும் பூஜைக்குரிய சொரூபத்தில் ஹையஸ்ட், அதாவது மிக உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் ஜடச்சிலைக்கும் ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடக்கிறது. அநேக தர்மபிதாக்கள் மகானாத்மாக்கள் இருக்கின்றனர். எனினும் இப்படி விதிப்படியான பூஜை மிக உயர்ந்த பரமாத்மா குழந்தைகள் உங்களுக்கே நடக்கின்றது. ஏனென்றால் இந்த நேரம் ஒவ்வொரு கர்மத்தையும் கர்மயோகியாகி செய்யும் விதிக்கு பலனாகி பூஜையும் விதிப்படி நடக்கிறது. இந்த சங்கம நேர முயற்சிக்கு பலன் கிடைக்கிறது. அதனால் மிக உயர்ந்த பகவான் குழந்தைகள் உங்களையும் மிக உயர்ந்த பிராப்தி பெற வைக்கிறார். ஓலி என்றால் பவித்திரம். நீங்கள் ஓலியஸ்ட் ஆகவும் இருக்கிறீர்கள், ஹையஸ்ட் ஆகவும் இருக்கிறீர்கள். இந்த பிராமண வாழ்வின் அஸ்திவாரமே பவித்திரம். எண்ணத்தில் அப்பவித்திரமும் உயர்ந்தவராக மாறக்கூடாது. பவித்திரமே சுகம், சாந்தியின் தாய். பவித்திரம் அனைத்து பிராப்திகளின் சாவி. அதனால் பவித்திரம் ஆகுங்கள், யோகி ஆகுங்கள் என்பது உங்கள் எல்லோருடைய ஸ்லோகன். அதனால் ஒளியும் நினைவு சின்னமாக இருக்கிறது. அதிலும் முதலில் எரித்து பிறகு கொண்டாடுவதை பாருங்கள். எரிக்காமல் கொண்டாடுவது இல்லை. ஆப்பவித்திரத்தை எரிக்க வேண்டும். யோகத்தின் அக்னியால் ஆப்பவித்திரத்தை எரிக்கிறீர்கள். அதன் நினைவாக அவர்கள் நெருப்பில் எரிக்கிறார்கள். எரித்ததுக்கு பிறகு எப்போது பவித்திரமாகிறார்களோ அப்போது மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். பவித்திரமாவதின் நினைவாக சந்திப்பை கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் எப்போது ஆப்பவித்திரத்தை எரிக்கிறீர்களோ, பரமாத்மாவின் சகவாச வண்ணத்தால் சிகப்பு ஆகிறீர்களோ, அப்போது அனைத்து ஆத்மாக்களோடு சுபபாவனை, சுப விருப்பத்தின் சந்திப்பை கொண்டாடுகிறீர்கள். இதன் நினைவாக அவர்கள் மங்கள சந்திப்பை கொண்டாடுகிறார்கள். அதனால் சதா ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்ற நினைவை பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்களின் சுப பாவனையால் மங்கள சந்திப்பை கொண்டாடுங்கள். ஏனென்றால் ஒருவேளை ஒருவர் சாபத்தை கொடுத்தால் அவர் புறவசத்தில் இருக்கிறார், அப்பவித்திரத்தில் இருக்கிறார். ஆனால் நீங்கள் சாபத்தை மனதில் வைத்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்களா? அல்லது வீண் எண்ணங்களின் ஏன், என்ன, எப்படி, யார் என்ற துக்கத்தை அனுபவம் செய்வீர்களா? சாபத்தை பெறுவது என்றால் தானும் துக்கம், அசாந்தியை அனுபவிப்பது ஆகும். சுகத்தை கொடுத்து சுகத்தை பெறுங்கள் என்பது பாப்தாதாவின் ஸ்ரீமத். அதற்கு களங்கம் ஏற்படும். இப்போது அனைத்து குழந்தைகளும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதத்தை கொடுக்க கற்றுக்கொண்டீர்கள் தானே? கற்றுக்கொண்டீர்களா? வாக்குறுதி மற்றும் மன உறுதி. சுகத்தை கொடுக்க வேண்டும், சுகத்தை பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று மன உறுதியோடு உறுதிமொழி கொடுங்கள். உறுதிமொழி கொடுப்பீர்களா? தைரியம் இருக்கிறதா? யாரிடம் தைரியம் இருக்கிறதோ இன்றிலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று உறுதியாக நினைப்பவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். பக்கா. காயாக இருக்கக்கூடாது. காயாக இருந்தால் அதை குருவிகள் அதிகமாக சாப்பிடும். மன உறுதி வெற்றியின் சாவி.
எல்லோரிடமும் சாவி இருக்கிறதா? சாவி நிலையாக இருக்கிறதா? மாயா திருடுவதில்லை தானே? அதற்கும் சாவி மீது அன்பு இருக்கிறது. எப்போதும் எண்ணத்தை எழுப்பி அந்த எண்ணத்தை வெளிப்படையாக வைத்திருங்கள். அமிழ்ந்து போக விடாதீர்கள். வெளிப்படையாக வைத்திருங்கள். நான் செய்தே ஆக வேண்டும் என்பதை வெளிப்படையாக வைத்திருங்கள். ஆகியே தீர வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், முடிந்தே இருக்கிறது. இப்படி இருந்தால் நிச்சய புத்திக்கு வெற்றி என்று சொல்லப்படுகிறது. நாடகம் வெற்றிக்காகவே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ரீபீட் மட்டும் செய்ய வேண்டும். முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகம் முன்னரே உருவாக்கப்பட்டு விட்டது. ரீபீட் செய்து உருவாக்க வேண்டும். கடினமாக சில நேரம் கடினமாகி விடுகிறது. ஏன் கடினமாகிறது? எளிதானது நீங்களே உங்களுக்கு கடினமாக மாற்றுகிறீர்கள். சிறிய தவறு செய்கிறீர்கள். என்ன தவறு செய்கிறீர்கள் என்பது தெரியுமா? பாப்தாதாவிற்கு அந்த நேரம் குழந்தைகள் மீது அதிக கருணை வருகிறது. எப்படி சொல்வது? அன்பு வருகிறது. என்ன அன்பு வருகிறது? ஒரு பக்கம் தந்தை என்னோடு கம்பைண்டாக இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். துணையல்ல, கம்பைண்ட். அப்படி கம்பைண்டாக இருக்கிறீர்களா? டபுள் விதேசிகள் கம்பைண்டாக இருக்கிறீர்களா? பின்னால் இருப்பவர்கள் கம்பைண்டாக இருக்கிறீர்களா? கேலரியில் இருப்பவர்கள் கம்பைண்டாக இருக்கிறீர்களா? நல்லது. இன்று மதுவன்வாசிகள், பாண்டபவன், ஞானசரோவர் மற்றும் இங்குள்ளவர்களும் வெறும் ஹாலில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி பாப்தாதாவிற்கு கிடைத்தது. அதனால் பாப்தாதாவோடு கம்பைண்டாக இருக்கிறீர்களா என்று அவர்களையும் கேட்கிறார். கரங்களை உயர்த்துகிறார்கள். எப்போது சர்வசக்திவான் பாப்தாதா கம்பைண்டாக இருக்கிறாரோ அப்போது ஏன் தனியாகிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் பாப்தாதா சர்வசக்திவானாக இருக்கிறார் தானே. தனியாகிறீர்கள், அப்போது பலவீனம் ஆகிறீர்கள். கம்பைண்டு ரூபத்தில் இருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். சிவதந்தை பரமாத்மாவிலிருந்து ஏன் வந்திருக்கிறார்? எதற்காக வந்திருக்கிறார்? குழந்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே வந்திருக்கிறார். பிரம்மா பாபாவும் மனிதரிலிருந்து பரிஸ்தாவாக எதற்காக மாறியிருக்கிறார்? சாகார சரீரத்தை விட அவ்வியக்த உருவில் மிக அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். அதனால் பாப்தாதா எப்போது ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக தம்மை ஆப்பர் செய்கிறார்களோ அப்போது ஏன் தனியாகிறீர்கள்? ஏன் உழைக்கிறீர்கள்? 63 பிறவிகள் உழைத்திருக்கிறீர்கள். அந்த உழைக்கும் சமஸ்காரம் இப்போதும் இருக்கிறதா என்ன? அன்பில் இருங்கள். அன்பில் மூழ்கியிருங்கள். அன்பு உழைப்பில் இருந்து விடுவிக்கிறது. உழைப்பது நன்றாக இருக்கிறதா என்ன? பழக்கத்திற்கு அடிமையாகிறீர்களா என்ன? சகஜ யோகியாக இருக்கிறீர்கள். பாப்தாதா குழந்தைகளுக்காக பரந்தாமத்திலிருந்து விசேஷ பரிசு கொண்டு வந்திருக்கிறார். என்ன பரிசு கொண்டு வந்திருக்கிறார் என்பது தெரியுமா? உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் சித்திரமும் இருக்கிறது தானே. குழந்தைகளுக்காக ராஜ்ய பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் பாப்தாதாவிற்கு உழைப்பது பிடிப்பதில்லை. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு அன்பில் மூழ்கி இருப்பதை பார்க்க விரும்புகிறார். அதனால் உழைப்பிலிருந்தும் யுத்தம் செய்வதிலிருந்தும் விடுபட்டு இருக்க இன்று எண்ணத்தின் மூலமாக ஒளி எரிப்பீர்களா? எரிப்பது என்றால் பெயர் அடையாளம் காணாமல் போக வேண்டும். எந்த ஒரு பொருளையும் எரித்தால் அதன் பெயர் அடையாளம் அழிந்து போகும் தானே. அதனால் அப்படி ஒளி கொண்டாடுவீர்களா? கரங்களை அசைக்கிறீர்கள். பாப்தாதா கரங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இருக்கிறதா? ஆனால் என்ன என்பதை சொல்லலாமா வேண்டாமா? மனதின் கரத்தை அசையுங்கள். இந்த கரத்தை அசைப்பது எளிதில். மனதில் அசைத்தால் செய்தே ஆக வேண்டும். அது முடிந்தே இருக்கிறது. புத்தம் புதியவர்களும் அதிகமாக வந்து இருக்கிறீர்கள். யார் முதன்முறையாக சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். டபுள் விதேசிகளும் இருக்கிறார்கள். இப்போது யாரெல்லாம் முதன்முறையாக வந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்கள் பாக்கியத்தை உருவாக்கியதற்கு பாப்தாதா விசேஷ வாழ்த்து கொடுக்கின்றார். ஆனால் இந்த வாழ்த்தை நினைவில் வைக்க வேண்டும். மேலும் இப்போது அனைவருக்கும் லாஸ்ட் ஸோ பாஸ்ட் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன் என்றால் ஃபைனல் ரிசல்ட் இன்னும் அவுட் ஆகவில்லை. அதனால் கடைசியில் வந்து இருக்கிறீர்கள். முன்பு இருந்தவர்களை விட பின்னால் வந்து இருக்கிறீர்கள். அதனால் கடைசியில் வந்தவர்கள் லாஸ்ட் ஸோ பாஸ்ட் ஸோ ஃபஸ்ட் வர முடியும். உங்களுக்கு அனுமதி உண்டு, போக முடியும். அதற்கு அதாவது ஆத்மா, நான் பாஸ்ட் மற்றும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை சதா நினைவில் வைக்க வேண்டும். விஐபிக்களும் அதிகம் வந்து இருக்கிறார்கள். டைட்டில் விஐபியாக இருக்கிறது. வந்திருக்கும் விஐபிக்கள் கைகளை உயரமாக உயர்த்துங்கள்.
வெல்கம். உங்கள் வீட்டிற்கு வந்ததற்கு வெல்கம். நன்றாக வாருங்கள். இப்போது அறிமுகத்திற்காக விஐபிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போது விஐபியிலிருந்து விஐபி ஆக வேண்டும். பாருங்கள், தேவர்கள் உங்கள் சடச்சித்திரங்கள் விஐபியாக இருக்கின்றன. நீங்கள் பூர்வீகர்களைப் போல ஆக வேண்டும். பார்த்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். உறவில் வந்திருக்கிறீர்கள். யார் விஐபியாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். அமர்ந்து களைத்து இருப்பீர்கள். கொஞ்சம் எழுந்து நில்லுங்கள். நல்லது. தற்சமயம் பார்த்தாதான் 2 விஷயங்களின் மீது அடிக்கடி கவனத்தை இருக்கிறார். 1, ஸ்டாப், புள்ளி வையுங்கள், பாயிண்ட் வையுங்கள். 2வது, ஸ்டாக்கை சேமியுங்கள். 2ம் அவசியம். 3 பொக்கிஷங்களை விசேஷமாக சேமியுங்கள். 1, உங்கள் முயற்சியின் பலன், அதாவது வெளிப்படையான பலன், அதை சேமியுங்கள். 2வது, சதா திருப்தியாக இருக்க வேண்டும். பிறரையும் திருப்திப்படுத்த வேண்டும். இருக்க மட்டும் கூடாது, படுத்தவும் வேண்டும். அதன் பலனாக ஆசீர்வாதங்களை சேமிக்கவும் வேண்டும். ஆசீர்வாதங்களின் கணக்கில் சில நேரம் சில குழந்தைகள் சேமிக்கிறார்கள். ஆனால் போக போக ஒருவர் சிறிய பெரிய விஷயத்தில் குழப்பமடைந்து தைரியத்தை இழந்து சேமித்திருக்கும் பொக்கிஷத்திலும் கோடு போடுகிறார். ஆசீர்வாதங்களின் கணக்கிலும் சேமிக்க வேண்டும். திருப்தியாக இருப்பதும் திருப்தி செய்வதும் அதற்கு விதி. 3வது, சேவை மூலமாக சேவையின் பலனை சேமிக்க வேண்டும் அல்லது பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும். மேலும் சேவையிலும் நிமித்த உணர்வு, பணிவு உணர்வு, தெளிந்த சொல் இருக்க வேண்டும். எல்லையற்ற சேவை என்னுடையது கிடையாது, பாபாவினுடையது. செய்ய வைக்கும் தந்தை செய்யும் என் மூலமாக செய்ய வைக்கிறார். இது எல்லையற்ற சேவை. இந்த 3 கணக்குகளையும் சோதனை செய்யுங்கள். 3 கணக்கிலும் சேமிப்பு இருக்கிறதா? எனது என்பது இல்லாமல் இருக்க வேண்டும். ஆசை என்றால் என்னவென்று அறியாமல் இருக்க வேண்டும். இந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். சீசன் முடிகிறது. இப்போது 6 மாதம் என்ன செய்ய வேண்டும்? 1, கணக்கில் சேமிக்க வேண்டும். எங்காவது மூலையில் சாதாரண ஆசை இல்லை தானே? நான் மற்றும் எனது என்பது இல்லை தானே? பெறுபவராக இல்லை தானே என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டும். வள்ளலாக்குங்கள். பெறுபவர் ஆகாதீர்கள். பெயரும் வேண்டாம், மரியாதையும் வேண்டாம், கௌரவமும் வேண்டாம். எதையும் யாசிப்பவராகாதீர்கள். கொடுப்பவராக வள்ளலாக ஆகுங்கள். இப்போது துக்கம் மிக மிக அதிகமாக பெருகி கொண்டு போகிறது. அதனால் மாஸ்டர் சூரியனாகி அனுபவத்தின் கிரணங்களை பரப்புங்கள். சூரியன் எப்படி ஒரே நேரத்தில் எத்தனை பிராப்திகளை செய்ய வைக்கிறது? ஒரு பிராப்தி மட்டும் செய்ய வைப்பதில்லை. வெறும் வெளிச்சம் மட்டும் கொடுப்பதில்லை, சக்தியும் கொடுக்கிறது. அநேக பிராப்திகளை பெற வைக்கிறது. அப்படி நீங்கள் எல்லோரும் இந்த 6 மாதத்தில் ஞான சூரியனாகி சுகத்தின், மகிழ்ச்சியின், அமைதியின் ஒத்துழைப்பு கரணங்களை பரப்புங்கள். அனுபவம் செய்ய வையுங்கள். உங்கள் முகத்தை பார்த்தவுடனே துக்கத்தின் அலையிலிருந்து குறைந்தது புன்னகையாவது வர வேண்டும். உங்கள் திருஷ்டியால் தைரியம் வர வேண்டும். அதனால் இந்த கவனம் கொடுங்கள். வள்ளலாகுங்கள், தபஸ்வியாகுங்கள். அப்படி தவம் செய்யுங்கள். அந்த தவத்தின் ஜுவாலையால் ஏதாவது அனுபவத்தை பெற வையுங்கள். வார்த்தையை மட்டும் கேட்கக்கூடாது, அனுபவம் செய்ய வையுங்கள். அனுபவம் நிலையாக இருக்கும் வார்த்தை சற்று நேரத்திற்கு நன்றாக இருக்கும், சதா நினைவில் இருக்காது. அதனால் அனுபவத்தின் அத்தாரிட்டியாக அனுபவம் பெற வையுங்கள். சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் அவர்களுக்கு தைரியத்தையும் ஊக்க உற்சாகத்தையும் உங்கள் ஒத்துழைப்பாலும் பாப்தாதாவோடும் இணைப்பதாலும் கொடுங்கள். அதிகமாக உழைக்க வைக்காதீர்கள், தானும் உழைக்காதீர்கள், பிறரையும் உழைக்க வைக்காதீர்கள். நிமித்தமாக இருக்கிறீர்கள். அதனால் அப்படி ஊக்கம் உற்சாகம் நிறைந்த வைப்ரேஷனை உருவாக்குங்கள். அதனால் கம்பீரமும் ஊக்க உற்சாகத்தில் வர வேண்டும். மகிழ்ச்சியில் மனம் ஆட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? எந்த இடத்தில் எத்தனை ஆத்மாக்கள் உறுதியாகினீர்கள்? தானும் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை ஆத்மாக்களை உறுதி பெற வைத்தீர்கள் என்ற ரிசல்ட்டை பார்ப்போம். தவறு செய்யவில்லை, பொய் பேசவில்லை, எந்த தவறும் செய்யவில்லை என்ற சாதாரண கணக்கை பார்க்க மாட்டோம். ஆனால் எத்தனை ஆத்மாக்களை ஊக்கம் உற்சாகம் பெற வைத்தீர்கள், அனுபவம் செய்ய வைத்தீர்கள், உறுதியின் சாவி கொடுத்தீர்களா என்று பார்ப்போம். சரிதானே? செய்தே ஆக வேண்டும். பாப்தாதாவும் செய்யுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை? செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் செய்யவில்லை என்றால் வேற யாரு செய்வார்? பின்னால் வருபவர்கள் செய்வார்களா? நீங்களே கல்பமாக தந்தையால் அதிகாரியானீர்கள். மேலும் ஒவ்வொரு கல்பமும் ஆவீர்கள். அப்படி உறுதியான குழந்தைகளின் குழுவை பாப்தாதா பார்த்தே ஆக வேண்டும். கரங்களை உயர்த்துங்கள். செய்தே ஆக வேண்டும். மனதின் கரத்தை உயர்த்துங்கள். உறுதியான நம்பிக்கையின் கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் எல்லோரும் பாஸ் ஆகிவிட்டீர்கள். பாஸ் தானே? நல்லது.
நாலாபுறங்களிலும் உள்ள இதய சிம்மாசனத்தாரி குழந்தைகளுக்கு, தொலைவில் அமர்ந்தபடியே பரமாத்மா அன்பை அனுபவம் செய்யும் குழந்தைகளுக்கு, சதா ஒளியின் அதாவது பவித்திரத்தின் அஸ்திவாரத்தை உருவாக்கியவர்களுக்கு, கனவிலும் அப்பவித்திர அம்சத்திலிருந்து தூர இருக்கும் மகாவீரணி குழந்தைகளுக்கு, சதா ஒவ்வொரு நேரமும் அனைத்து சேமிப்பு கணக்கிலும் சேமிக்கும் நிறைவான குழந்தைகளுக்கு, சதா சந்துஷ்டமணியாகி திருப்தியாக இருக்கும் பிறரையும் திருப்திப்படுத்தும் பாப் சமான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. தாதிகளோடு, தாதிகள் குருபாய் தானே, அதனால் கூடவே அமருங்கள். சகோதரர் கூடவே அமர்வார், நல்லது. பாப் தாதா தினந்தோறும் அன்பின் மாலிஷ் செய்கிறார், நிமித்தமாக இருக்கிறீர்கள். இந்த மாலிஷ் நடந்து கொண்டே இருக்கிறது, நல்லது. உங்கள் எல்லோருடைய உதாரணங்களையும் பார்த்து எல்லோருக்கும் தைரியம் வருகிறது. நிமித்த தாதிகளுக்கு சமமாக சேவையில் நிமித்த உணர்வில் முன்னேற வேண்டும், நல்லது. செய்ய வைப்பவர் செய்ய வைக்கிறார், நடத்த வைப்பவர் நடத்துகிறார் என்ற நம்பிக்கை உங்களிலும் உறுதியாக இருக்கிறது தானே. இந்த நிமித்த உணர்வு சேவை செய்ய வைக்கிறது. நான் என்பது இருக்கிறதா? கொஞ்சமாவது நான் வருகிறதா? நல்லது. முழு உலகின் முன்னால் நிமித்த உதாரணமாக இருக்கிறீர்கள். அதனால் பாப் தாதா சதா விசேஷ அன்பையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார், நல்லது. அதிகமானோர் வந்தாலும் நல்லது தானே. லாஸ்ட் டர்ன் வேகமாக போகிறது, நல்லது. டபுள் விதேசி முக்கிய டீச்சர் சகோதரிகளோடு எல்லோரும் சேர்ந்து அனைவருக்கும் பாலனை கொடுப்பதற்கு நிமித்தம் ஆகிறீர்கள். இப்படி மிக நன்றாக பாகத்தை நடிக்கிறீர்கள். நீங்களும் புத்துணர்வு பெறுகிறீர்கள், பிறரையும் புத்துணர்வு பெற வைக்கிறீர்கள். நன்றாக புரோகிராம் செய்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு பிடித்திருக்கிறது. தான் புத்துணர்வு பெற்றால்தானே பிறரையும் பெற வைப்பீர்கள். மிகவும் நல்லது. எல்லோரும் நன்றாக புத்துணர்வு பெற்று இருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி, மிகவும் நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். ஞானம் நிறைந்த ஸ்திதி மூலமாக பிரச்சனைகளை கடந்து செல்லும் அங்கதனை போன்ற ஆடாத அசையாதவராகுக. ராவண ராஜ்யத்தின் எந்த பிரச்சனையும் அல்லது மனிதரும் கொஞ்சம் கூட என்ன அளவிலும் அசைக்கக்கூடாது. அப்படி ஆடாத அசையாதவர் ஆகுக என்ற வரதானம் பெற்றவராகுங்கள். ஏனென்றால் எந்த ஒரு தடையும் விழ வைப்பதற்காக அல்ல, உறுதியாக்குவதற்காக வருகிறது. ஞானம் நிறைந்தவர் ஒருபோதும் பேப்பரை பார்த்து குழப்பமடைய மாட்டார். மாயா எந்த உருவிலும் வரலாம், எனினும் நீங்கள் யோக அக்னியை எழுப்பி வையுங்கள். ஞானம் நிறைந்த நிலையில் இருங்கள். அப்போது எல்லா தடைகளும் தாமே முடிந்து போகும். நீங்கள் ஆடாத அசையாத ஸ்திதியில் உறுதியாக இருப்பீர்கள். ஸ்லோகன். சுத்த எண்ணங்களின் பொக்கிஷத்தை சேமித்தால் வீண் எண்ணங்களில் நேரம் போகாது. அவ்யக்த செய்கை. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பியூரிட்டியின் பர்சனாலிட்டியின் ஆதாரத்தில் பிரம்ம பாபா ஆதி தேவராகவும் முதலாம் இளவரசராகவும் ஆனார். அப்படி நீங்களும் தந்தையை பின்பற்றி 1 நம்பரின் பர்சனாலிட்டியின் லிஸ்டில் வாருங்கள். ஏனென்றால் பிராமண பிறவியின் சமஸ்காரமே பவித்திரம். உங்கள் உயர்வும் பெருமையும் பவித்திரம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.